கலை சார், இப்ப இந்த உட்கட்சி குழப்பங்களும் அமைச்சர்கள் மீதான இருக்கக்கூடிய வழக்குகளும் தான் பாஜகவை நோக்கி திமுகவை தள்ளுதா? இந்த அரசியல் நெருக்கடி உருவாக இதான் காரணமா? நிச்சயமா அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, மத்தியில் அது ஒரு மைனாரிட்டி ஆட்சி தான் பாஜக. 2 கட்சிகளை நம்பியிருக்காங்க பிரதானமாக. அந்த 2 கட்சிகளையும் எந்நேரம் கால வாரம்னு சொல்ல முடியாது. அதில் நிதிஷ்குமாரே நம்ப மாட்டார். நாளைக்கு நான் என்ன செய்வேன்னு அவருக்கே தெரியாது. அதனால் அடுத்த வருஷம் வரக்கூடிய அக்டோபரில் வரக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலில் அவர் இந்த கூட்டணியிலேருந்து ஜெயிக்க முடியாதுன்னா அவர் எதிர்கூட்டணிக்கு போவார். அவர் முதலமைச்சராக இருக்கணும் தொடர்ந்து. அதுதான் அவருடைய ஒரே நோக்கம் தான். அது அப்படி போகிறதுக்கு அவர் தயங்க மாட்டார். அதனால் அதுக்கு சப்ஸ்டிடியூட் தேவை. அவங்களுக்கு போயிட்டா என்ன பண்ணுறது? அதுக்கான சப்ஸ்டிடியூட் இப்போ யாருன்னா, ஒரே கட்சி திமுக. ஒரு 22 எம்பிஸாக இருக்குது. அவங்க கணிசமான எம்பிஸை வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்கள உள்ள எழுப்பணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் இவங்களை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இவங்களுக்கும் அது தேவைப்படுது. இந்த நேரத்தில் ஊழல் புகார்கள் பெரிய அளவுக்கு இவங்க மேலே வந்துட்டுருக்குது. இப்போ மணல் கொள்ளை விஷயத்தில் தற்காலிகமாக உயர்நீதிமன்றம் இடி தலையிடக்கூடாதுன்னு சொன்னால் கூட உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போயிருக்காங்க இடி. உச்சநீதிமன்றம் இடி பவர் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது 4500 கோடி ஊழல். அதில் துரைமுருகனுக்கு அந்த துறை அமைச்சருக்கு சம்பந்தம் இருக்குது. அவர் மேலேயும் கத்தி தொங்கிட்டு இருக்குது. இவர் இந்த டிஎம்கே ஃபைல் வெளியிட்டப்ப நம்பர் 1 ஃபைல் அவர் வெளியிட்டார். டிஎம்கே ஃபைல் 2 அவர் வெளியிடலை. அண்ணாமலை ஆளுநர்கிட்ட போய் கொடுத்து வந்துட்டார். ஃபைல் 1 யாரெல்லாம் சார்ஜ் பண்ணுறாரு? முதல்வருடைய ஃபேமிலியெல்லாம் சார்ஜ் பண்ணுறாரு. முதல்வர் உட்பட எல்லார் மேலேயும் சார்ஜ் இருக்குது. 5600 கோடி ரூபா ஊழல். அதில் அவங்க 3 துறை சம்மந்தப்பட்ட ஊழல் அது இருக்குது அதில். ஸோ செகண்ட் ஃபைலில் ஒரு கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காரு. கவர்னர் அது மேலே ஆக்ஷன் எடுத்து. அப்போ இந்த அமைச்சர்கள் இந்த ஊழல் வழக்கில் சிக்கனவங்கலாம் சேர்ந்து தான் ஸ்டாலினுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்களோ? ஸ்டாலினுக்கே அழுத்தம் வந்துருச்சு. அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு குடும்பத்து மேலே இருக்குல்ல. அதனால் இப்போ ஜாஃபர் சாதிக் விஷயத்தில் அவர் தம்பி கொடுத்துட்டு இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்தா அது எங்கே போய் முடியும்னு தெரியல. யார் இவங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில், அதாவது திமுக முதல் குடும்பம்பாங்க, யார் சிக்க போகிறாங்கங்கிறதெல்லாம் போகுது. அவர் ஏற்கனவே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர் தான் எம்எல்ஏ எம்பி இந்த ஸ்பெஷல் கோர்ட்ஸுக்கு மேற்பார்வையாளராக ஹைகோர்ட்டில் இருந்த நீதிபதி. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். இவங்க ஒவ்வொரு கேஸாக முடிக்கிறாங்க. திமுக அமைச்சர்கள் மீது அதிமுக ஆட்சியில் போட்ட வழக்குகளை, அது மெஜாரிட்டி சொத்து குவிப்பு வழக்கு, அதெல்லாம் ஒவ்வொன்றா முடிக்கிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் 2 பேருக்கு அடுத்தடுத்த நாள் டக்கு டக்குன்னு முடிக்கிறாங்க. கேகேஎஸ்எஸ்ஆருக்கும் தங்கம் தென்னரசுக்கும். என்ன சொல்கிறாங்க? ஒரு சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் போடுறாங்க. ஏற்கனவே போட்ட சார்ஜ் ஷீட்டுக்கு சப்ளிமெண்ட்ரி சார்ஜ், அடிஷனல் சார்ஜ் ஷீட் போடுறாங்க. அதை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க? கவர்மெண்ட்டு லாயரு ப்ளீடரு அது இந்த கேஸ் நிற்காதுன்னு சொல்லுவார். உடனே நீதிபதி கரெக்ட் கேஸை தள்ளுபடி பண்ணுறேன்ட்டு. மறுநாள் பார்த்தா தங்கம் தென்னரசுக்கு அதே பேட்டர்ன். அதான் சொல்கிறாரு, வேறு வேறு பேட்டர்ன் கூட கிடையாது, ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இதை பண்ணுறாங்க. மேற்பத்தில் ஷேக்ஸ்பியர் சொன்னதை கோட் பண்ணுறாரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். இந்த டென்மார்க்கு அந்த ஆட்சியாளர்கள் செய்த ஊழலில் அந்த நகரமே ராட்டன் ஆகி போச்சான், அழுகி போயிடுச்சான். அது மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்பெஷல் கோர்ட்டே ராட்டன், இட் ஹஸ் பிகம் ராட்டன் சொல்கிறாரு. அதுக்கடுத்து பொன்முடிக்கு என்ன பண்ணுறாங்க? இந்த இப்போ இருக்கிற வழக்கு தண்டனை வாங்கின வழக்கு வேற, இன்னொரு வழக்கு அவர் மேலே இருக்குது பெண்டிங்கு. அது வழக்கு. இந்த வழக்குகளுக்கெல்லாம் பயந்து தான் ராகுலை கூப்பிடாம அண்ணாமலையை அன்போடு அழைக்கிறாங்களா நிகழ்ச்சிக்கு? ஆமாம், அண்ணாமலை மரியாதை நிமித்தமாக போகிறேங்கிறாரு. ஏங்க நீங்கள் சிம்பிளாக பாருங்கள், வேறு எதுவுமே வேணாம். மேலெழுந்த வாரியாக பார்த்தா கூட நமக்கு என்ன தெரியுதுன்னா, அமித்ஷா பிளான் ஒன்று கொடுத்தாரு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பாஜக செயற்குழுவில், தமிழ்நாடு செயற்குழுவில் முன்வைக்கிறார். அது என்ன பிளான்னு? அதிமுகவை பின்னுக்கு தள்ளணும், 3ஆம் இடத்துக்கு தள்ளணும். திமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக ஆட்சிக்கு வரணும் தானே சொல்லணும். அமித்ஷா பிளான் திமுக பற்றி எதுவுமே சொல்லல. அவங்களுக்கு அதிமுக பின்னுக்கு தள்ளணும். அப்ப என்ன தெரியுது? திமுக அவங்களுடைய விரோதி இல்லை, அவங்களுடைய விரோதி அதிமுக தான்.
அதிமுக பின்னுக்கு தள்ளுவதில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உடன்பாடு இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன், அது இதில் ப்ரூவ் ஆகுது. தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே தரலைங்க. கடந்த பட்ஜெட்டில் கொடுத்தது கூட ரயில்வே திட்டங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய திட்டங்களுக்கு 400-500 கோடி ஒதுக்க வேண்டிய இடத்துல 1000 ரூபாய் ஒதுக்குறாங்க. வேணும்னே செய்கிறாங்க. தமிழ்நாடுங்கிற பேரை சொல்லாமல் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் சொல்லுவாங்க, இந்த பட்ஜெட்டில் சொல்லாமல் விடுறாங்க. திருக்குறளை படிக்காமல் விடுறாங்க. காரணம், தமிழ்நாட்டை நாங்கள் உதாசீனப்படுத்துகிறோம், பெண்ணுக்கு தள்ளுகிறோம், தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படலை, வஞ்சகம் செய்கிறோம் வெளிப்படையாக சொல்லாமல் சொல்லிட்டாங்க. எதுக்காக சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் இந்த அளவுக்கு வெளிப்படையாக செய்யணும்? தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சிக்கு வர வேணாமா? அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அண்ணாமலை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. இப்போ சொல்கிறது இல்லை, திமுக ஆட்சிக்கு தான் வரணும். ஸோ திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னா திமுகவுக்கு வந்து ஒரு சரியான ஒரு களம் வேணும். என்ன களம்? பாஜக எதிர்த்து ஆட வேண்டும் அவங்க. அதுக்கு இந்த இது பயன்படும். இந்த பட்ஜெட்டில் நிராகரிச்ச டோட்டலாக. ஆனா இன்னைக்கு 2 பேரும் ஒண்ணு கூடுறாங்களே, அதான் ஒண்ணு கூடுறதுக்கு தான் முகாந்திரங்கள் இதெல்லாம் நான் சொல்றேன். இந்த இதை வந்து பட்ஜெட்டை எதிர்த்து திமுக பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது அடுத்த பட்ஜெட் இதோட மோசமா இருக்கும். அவங்களுக்கு தேர்தலில் அவங்க வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பை பாஜக. ஆனா திமுக இதோட நிலைப்பாடு மாறுதே சார். அவங்க வந்து பாஜகவுக்கு எதிராக போற மாதிரி தெரியலையே. தேநீர் விருந்துக்கு போறாங்க, பாஜகவினரோட இன்முகத்தோட கலந்துக்கிறாங்க, அவங்கள அன்போட வந்து அழைக்கிறாங்க நாணயம் வெளியிடுறதுக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எதிர்க்கிற மாதிரி தெரியுதுல்ல, நெருங்குறாங்கிறது. நெருங்கி போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. மின் கட்டணத்தை உயர்த்த சொன்னாங்க, இவங்க உயர்த்தணும். மத்திய அரசு சொல்லிச்சு நாங்க உயர்த்தணும் சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் உயர்த்துவோம் சொன்னாங்க. மத்திய அரசு ஒவ்வொரு வருஷமும் 6% உயர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க முன்ன பின்ன அந்தந்த காலத்துக்கு பருவ காலத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, இதை வந்து உதய மின் திட்டத்தில் அதிமுக கையெழுத்து போட்டதுனால தான் நாங்கள் வாங்குகிறோம், இந்த உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் உதயநிதி அந்த உதய திட்டத்தில் கையெழுத்து போட்ட அதிமுக அவங்க ஆட்சியில் 2016 ஒரு தடவை மின் கட்டணத்தை உயர்த்தலை. அப்போ அது காரணம் இல்லை. ஆனால் அதை போலியா இல்லை. அந்த உதய மின் திட்டத்தில் என்னன்னா, அந்த மின்சார வாரியங்கள் அவங்க இழப்பை வந்து ஈடுகட்டணும். இழப்பு அது ரைட்டு, அதுல இருக்க விஷயம் எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம். அந்த இழப்பு வந்து அந்த நிறுவனத்தை பாதிக்கக்கூடாது. அப்போ அந்த நிறுவனம் அந்த இழப்பு இல்லாமல் இருந்தால் தான் அந்த நிறுவனத்துக்கு கடன் தருவாங்கன்னு சொல்லி அந்த அவங்களுடைய நிறுவனங்கள், கடன் தர நிறுவனங்கள் அப்போ தான் கடன் தர முடியும். அப்போ இந்த இழப்பு ஏற்படுறது உண்மை. அந்த இழப்பை வந்து மாநில அரசாங்கம் தன்னுடைய நிதியிலிருந்து ஈடுகட்டுச்சு. அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்க சொல்லியும், புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக இருக்க சொல்லியும் அந்த இழப்பு தொகையை மக்கள் தலையில கட்டணத்தை உயர்த்தி மக்கள் தலையில திணிக்காம அதை வந்து அரசாங்க நிதியிலிருந்து கொடுத்து சரி கட்டணும். அதனால அந்த முடிச்சிடலாம். அதை வந்து நம்ம போக நினைக்கிறேன். நம்ம ஊழல் முடிச்சிடலாம். அந்த நிறுவனங்கள் வந்து அந்த நிறுவனங்கள் காப்பாற்ற நேரத்தில் நீங்க இதுக்குள்ள ரொம்ப போறீங்க. அந்த விஷயம் எல்லாம் தெரியும். டான்ஜெட்கோவுக்கு மீட்பதற்கான முயற்சி மத்திய அரசு சொல்றது எல்லாம் கேக்குறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, இவங்க பொய்யா உதய மின் திட்டத்தை சொல்றாங்க. மத்திய அரசு எதிர்த்து சொல்லல, வாயை திறக்க மாட்டேங்குது. இந்த மின்சார மசோதாவை வாஜ்பாய் ஆட்சியில் 2003 நினைக்கிறேன், இல்லை அதுக்கு முன்னாடி அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அதில் திமுக இருந்துச்சு, எதிர்க்கலை. இதே மின்சார மசோதாவை 2005 காங்கிரஸ் ஆட்சியில் நிறைவேற்றிய போது திமுக இருந்துச்சு, எதிர்க்கலை. அதனால தான் இது கூடுது. மின்சார மசோதாவால் தான் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம், மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உருவாக்கப்பட்டு அதனால தான் இந்த கூடுது. இவங்க ஏற்றுக்கொண்ட திட்டம் சட்டத்தினால தான் இன்னைக்கு கூட்ட வேண்டிய அவசியம் ஏற்படுது. சரி சார், கலை சார், இப்போ இந்த பாஜக திமுக நெருங்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்து கவுன்சிலர்களையும் கட்சிக்காரங்களையும் கண்டித்து பேசுறாரு, மாவட்ட செயலாளருக்கு அறிவுரை எல்லாம் கொடுக்கிறாரு. ஏற்கனவே செயற்குழு கூட்டத்தில் அவர் வந்து என்னால் தூங்கவே முடியலன்னு சொல்லியிருந்தார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலை மாறாத மாதிரி இருக்கு. கட்சி யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? கவுன்சிலர்ஸ், திமுக கவுன்சிலர்ஸ் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குன இடத்துல போட்டி போட்டாங்க. வார்டு மெம்பர்ஸ் வந்து கவுன்சிலர்ஸ் வரைக்கும் அவங்களாம் என்னை வந்து பார்க்கணுன்னாரு. அவங்க எல்லாரும் அந்த போஸ்ட்டு, அந்த நாமினேஷனை வித்ரா பண்ணணும்னு சொன்னார். கூட்டணி கட்சிகள் அப்படியே அவரை வெகுவாக பாராட்டினாங்க. ஆஹா, நீங்கள் தான்
கூட்டணிக்காக எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. ஆனால் என்ன பண்ணான்னு தெரியுமா, மெஜாரிட்டி கவுன்சிலர்ஸ் அவனும் வாபஸ் வாங்கலை, கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சான். தலைமை சொல்லியிருக்கு அவனை வாபஸ் வாங்க சொல்லி. ஏன் சார் இப்போ அவனுக்கு திமுக காரங்க வாக்கு கேட்டு அவன் ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க அந்த தொகுதிகளில். புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்னங்க அந்த மாவட்ட தலைவராக வர முடியலங்க காங்கிரஸ்காரங்க. இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, அதிமுகவோட உறவு வச்சுக்கிட்டு இவங்க மாவட்ட தலைவராக்குனாங்க. யார்? அதிமுகவோட. ஆனால் இவங்க காங்கிரஸ் தோக்கடிச்சாங்க. இப்ப திருநெல்வேலியில கூட வந்து பாத்தீங்கன்னா தலைமை அறிவிச்ச வேட்பாளரை விட்டுட்டு இன்னொருத்தர் எதிர்த்து போட்டியிட்டவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தலைமைக்கு ஏன் அவன் கட்டுப்பட மாட்டாங்க? அதெல்லாம் படவே மாட்டாங்க. திமுக அப்படியெல்லாம் தலைமைக்கு கட்டுப்படவே மாட்டாங்க. சுயலாபம் தான், கொள்ளையடிப்பு தான் அவங்களோட ஒரே நோக்கம். ஏன் கவுன்சிலருக்கும் மேயருக்கும் தகராறு நடக்குது ஒவ்வொரு நகராட்சியிலையும்? யார் இப்ப தகராறு பண்றாங்க தெரியுமா? மேயருக்கும் திருநெல்வேலியில அவங்க ஒரு இப்ப மதுரையில் ஒரு பட்ஜெட் சப்மிட் பண்ணியிருக்காங்க மேயர், திமுக மேயர். எதிர்த்து யாரும் சண்டை போடுறாங்க? திமுக காரங்க தான். அப்ப இந்த உட்கட்சி இந்த உட்கட்சி குழப்பமும் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கா? ஆமாங்க. அவர் என்ன பண்ணாரு, மேக்சிமம் கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சவங்களை எல்லாம் கட்சி விட்டு நீக்கிறேன்னு சொன்னாரு. திரும்ப அவங்களாம் வந்தாச்சு கட்சிக்குள்ள, திரும்ப கட்சிக்குள்ள வந்தாச்சு. அவங்க நீக்குவாங்க, திரும்ப கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இதாங்க நடக்குது இன்னைக்கு. இவங்களால வந்து ஊழலை ஒழிக்க முடியாதுங்க. ஊழல் என்பது திமுக மேல இருந்து கீழே வரைக்கும் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட். சரி சார், பேசலாம். அது வந்து வேற ஒன்றும் பண்ண முடியாது. இவரால ஒன்றும் பண்ண முடியாது. தீவ்ஸ் குவாரல் ஓவர் என்ன ஷேரிங் தி பியூட்டின்னு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு. எப்ப சண்டை போடுவாங்க தெரியுமா? ஒன்னாதான் தேர்தல் நிற்பாங்க, எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்பானுங்க. ஆனா என்ன செய்ய, எப்ப தெரியுமா சண்டை வரும் உங்களுக்கு? இந்த வரக்கூடிய லாபத்தை பகிர்ந்து கொள்வதில், திருடின பொருளை பகிர்ந்து கொள்வதில் இவங்களுக்குள்ள சண்டை வரும். கண்டிப்பா பேசுவோம். அதான் வந்துட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு மாநகராட்சியில வந்துட்டு இருக்குது. இப்போ மதுரையில துணை மேயருங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அவரை வீடு புகுந்து, அவர் ஊழலுக்கு எதிராக நிற்கிறாரு, அவர் வீடு புகுந்து திமுக காரன் கொலைவெறி தாக்குதல் நடத்துறான். மதுரையில தேர்தலுக்கு முன்னாடி, பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு தெருவையும் மறிச்சு கம்யூனிஸ்டுகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போராடினாங்க. அதுக்கடுத்து சட்ட நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் 2 பேர் ஓட்டு அதை மக்களும் ஏத்துக்கிட்டாங்க. வியப்பான விஷயம், வியப்பான விஷயம் அதான். கலை சார், உங்களுடைய இறுதி கருத்து. இது வந்துங்க ஜாஃபர் சாதிக்கு வந்து ஒரு முக்கியமான பதவியை கொடுக்கும்போது, மாவட்ட அளவில் ஒரு பதவியை கொடுக்கும்போது அவருடைய ஆன்டிசிடென்ட்டை பார்க்காம இருக்க முடியாது. அவர் புதுசாக வந்து குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய நபர் அல்ல. அதிமுக ஆட்சி காலத்திலே அரெஸ்ட் ஆனவர், குண்டர் சட்டத்தில் போனவர், அவர் மேலே ஏகப்பட்ட இந்த அந்த போதையில் ஈடுபடுறதுக்கு முந்தைய காலத்தில் பல்வேறு வகையான கிரிமினல் குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருந்து பல செக்ஷன்களில் அவர் மேலே இன்னைக்கு கூட நிலுவையில் இருக்கு நீதிமன்றத்தில் பல வழக்குகள். அது எதுவுமே இவங்களுக்கு தெரியாமல் போச்சு. பதவி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களோட ஆன்டிசிடென்ட் சொல்லுவாங்க, அவரோட ஹிஸ்டரி ஷீட்டு எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சா? அவர் புதுசாக வந்தார் அரசியலுக்கு, அவர் சேர்த்துக்கிட்டாங்க, பதவி கொடுத்தாங்க. என்னங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? நம்பத்தக்க விஷயமா இல்லைங்க. முன்னாடி செஞ்சதுதான் இப்ப பின்னாடி நீங்க ஒரே விஷயம் சொல்றீங்க. இவங்களுக்கு ரொம்ப காலமா தொடர்புகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. 2G வழக்கு எடுத்துக்கோங்க. காங்கிரஸ் காலத்துல, ஆட்சி காலத்துல அந்த வழக்கு தொடுக்கப்பட்டது. சிபிஐ அதை வேணும்னே நீர்த்து போகும்படி தொடுத்தாங்க. அதுக்கடுத்து அந்த எல்லாரையும் விடுதலை செய்யும் போது என்ன சொல்றாங்க, காரணம் சொல்றாங்க. எல்லாரையும் விடுதலை செய்யும் போது அந்த நீதிபதி என்ன சொன்னாரு, ஷைனி என்ன சொன்னாரு, எனக்கு நான் இது ஆதாரங்களுக்காக காத்துட்டு இருந்தேன், சிபிஐ ஆதாரமே தரல. அப்ப சிபிஐ யார் கண்ட்ரோல் வந்துச்சு? பாஜக கண்ட்ரோல் இருந்துச்சு, கொடுக்கலங்கிறாரு. அதுக்கடுத்து அப்பீல் போறாங்க. சென்னை உயர் நீதிமன்றத்தில் அப்பீல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எந்த அடிப்படையில்? அடிப்படை ஆதாரம், பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க. தினம் விசாரிப்பீங்கன்னு ஜட்ஜஸ் சொன்னாங்க. ஆனா 6 வருஷமா அது பட்டியலிடப்படவில்லை. 6 வருஷம் கழிச்சு தான் இவ்வளவு முக்கியமான உலகையே குலுக்கிய ஒரு வழக்கு 6 மாசம் கழிச்சு பட்டியலிடப்படுகிறது. 6 வருஷம் கழிச்சு 6 வருஷம் கழிச்சு பட்டியலிடப்படுகிறது. பட்டியலிட்டப்ப திரும்ப நீதிபதி என்ன சொல்றாங்க, இதை நாங்க தினம் விசாரிப்போங்கிறாங்க. அடுத்த வாய்தா செப்டம்பர்ல கொடுத்துட்டாங்க. 4-5 மாசம் தள்ளி. நீ செப்டம்பர் வாய்தா, இது வரைக்கும் விசாரணை கிடையாது.
இதுல என்ன தெரியுது, இவ்வளவு பெரிய உலகத்தை குலுக்கிய ஊழல் வழக்குல திமுகவை பாதுகாக்கக்கூடிய வேலையில பாஜக இறங்கி இருக்குன்னா, வெளியில போடுற சண்டைங்கிறதெல்லாம் சனாதனம் ஒழிப்போம், என்ன திராவிட மாடல், அது அவங்க இந்துத்துவா, இதெல்லாம் சும்மா பேச்சு. மக்களை ஏய்ப்பதற்கான சில வாதங்கள், சண்டைகள். களத்துல நாங்க மட்டும்தான் இருக்கிறோம். போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கு தான் பாஜக சொல்லுது, எங்களுக்கும் பாஜகவுக்கு தான் திமுக சொல்லுது. என்ன அர்த்தம்? அண்ணா திமுக இல்ல. ஏதாவது ஒரு கட்சி இவங்களுக்கு இடைஞ்சலா ஒரு கட்சி வருதுன்னா அந்த கட்சியை ஓரம் கட்டிட்டா இவங்க சுகமுகமா இப்படியே போயிட்டே இருப்பாங்க. சண்டை போற மாதிரி போட்டுக்கிட்டு எல்லா விஷயத்திலையும் இவங்க கூடி குழாவிட்டு இருப்பாங்க. நன்றி சார், நன்றி.